ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் அமேசிங் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம மேக்ரமிக் கிளாஸ்ல ஹெட் நாட் பத்தி தான் பார்க்க போறோம். இதை ஹெட் நாட் இல்லைன்னா ஸ்கொயர் நாட்னு சொல்லுவாங்க. லாஸ்டா நம்ம 4-5 கிளாஸ்ல பார்த்த ஹாஃப் நாட்ஸை கரெக்டா நம்ம போட்டு கத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹெட் நாட்டுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ரைட் ஹாஃப் நாட்டும் லெஃப்ட் ஹாஃப் நாட்டும் தொடர்ச்சியா போடும் போது நமக்கு ரைட் ஹெட் நாட் கிடைக்கும். அதே மாதிரி லெஃப்ட் ஹாஃப் நாட்டும் ரைட் ஹாஃப் நாட்டும் தொடர்ச்சியா போடும்போது நமக்கு லெஃப்ட் ஹெட் நாட் கிடைக்கும். இவ்வளவுதாங்க. இந்த மேக்ரமி நாட்ஸை வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக மட்டும் இல்லாம கீ செயின், பசங்களோட பிரேஸ்லெட், ஹேண்ட் பேண்ட் இந்த மாதிரி நூத்துக்கணக்கான பொருட்களை நாம செய்யலாம். இந்த ஹெட் நாட்டை கேப் விடாம தொடர்ந்து 1 by 1 போட்டுக்கிட்டே வரும்போது அதை பாக்குறதுக்கு ட்ரெயினோட தண்டவாளம் மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த ஹெட் நாட்ஸ் பயன்படுத்தி தான் ஃபிளார் ஹேங்கிங் செஞ்சிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிம்பிளா ஈவனான கேப்ல தான் இந்த நாட்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன். இதுல எதுவுமே ஹெவி ஒர்க் இல்லை. ஜஸ்ட் நீங்க இந்த ஹெட் நாட்ஸ் ட்ரைனிங்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.